இந்த வீடியோவில் HTML, CSS and JavaScript யூஸ் பண்ணி எப்படி இமேஜ் ஸ்லைடர் வந்து பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இதான் நம்மளோட இமேஜ் ஸ்லைடர். எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் ஏரோ வந்து டிஸ்பிளே ஆகாது. லாஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகாது. ஓகே, இப்போ வந்து நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இந்த இமேஜ் ஸ்லைடரில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஏரோ வந்து இருக்குது. ஒன்று வந்து ஃபார்வர்ட் ஏரோ அண்டு பேக்வேர்ட் ஏரோ. ஓகே, ஸோ ஃபார்வர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணேன்னா நெக்ஸ்ட்டு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். பேக்வேர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணேன்னா ப்ரீவியஸ் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஃபார்வர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இப்போ வந்து பேக்வேர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணுறேன். 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும், ப்ரீவியஸ் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதில் ஃபார்வர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணேன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் வந்து மூவ் ஆகும். இதே வந்து நான் பேக்வேர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணேன்னா பேக்வேர்ட் டைரக்ஷனில் வந்து எனக்கு மூவ் ஆகும். ஓகே, ஸோ இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இனிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்ட் டைரக்ஷனில் வந்து எனக்கு மூவ் ஆகும், ரைட்டில் வந்து எனக்கு மூவ் ஆகும். ஃபார்வர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்வர்டில் மூவ் ஆகும். இதே வந்து நான் பேக்வேர்ட் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பேக்வேர்டில் வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ நான் வந்து ஃபார்வர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து ரைட், ஃபார்வர்டில் மூவ் ஆகும். இதே நான் பேக்வேர்ட் இப்போ ஃபார்வர்டில் மூவ் ஆகிட்டு இருக்கேன். பேக்வேர்ட் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ஷன் வந்து சேஞ்ச் ஆகும், ரிவர்ஸில் வந்து மூவ் ஆகும். இப்போ ஃபர்ஸ்ட் இமேஜ். நெக்ஸ்ட் வந்து ப்ராசஸ் வந்து கண்டினியூ ஆகும். லாஸ்ட் இமேஜ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப ரிவர்ஸில் வந்து மூவ் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் இமேஜ் வந்ததுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சேம் ப்ராசஸ் வந்து ரிப்பீட் ஆகும். இப்போ நான் வந்து அந்த ஏரோ நான் கிளிக் பண்ணிட்டு ஸ்லைடை நான் சேஞ்ச் பண்ணிட்டேன்னா 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நோட் 5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா 5 செகண்ட்ஸ் ஆனதுக்கப்புறமா தான் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் வந்து சேஞ்ச் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படி பில்ட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் ஸ்லைடர் என்ற ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் ஸ்லைடர் ஃபோல்டருக்குள்ளே இமேஜஸ் என்ற ஒரு ஃபோல்டர் நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜஸ் ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லைடருக்கு தேவையான இமேஜஸ் வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 இமேஜஸ் வந்து இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு இந்த இமேஜ் ஸ்லைடர் ஃபோல்டருக்குள்ளே நான் 3 ஃபைல்ஸ் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து HTML ஃபைல் நேம் வந்து இண்டெக்ஸ் வித் எக்ஸ்டென்ஷன் வந்து .html. நெக்ஸ்ட்டு CSS ஃபைல் style.css. நெக்ஸ்ட் வந்து JavaScript ஃபைல் app.js. ஓகே, நெக்ஸ்ட் வந்து index.html ஃபைல். index.html ஃபைலில் பேசிக் ஸ்ட்ரக்சர் ஒன்று போடுறேன். நெக்ஸ்ட்டு டைட்டில் வந்து இமேஜ் ஸ்லைடர், பாடி டேக்குள்ள ஒரு h1 டேக், டெக்ஸ்ட் வந்து hello world. ஓகே, நெக்ஸ்ட் இந்த எக்ஸ்டர்னல் CSS ஃபைல் style.css ஃபைலை வந்து நான் லிங்க் பண்ணிக்கிறேன். ஸோ ஹெட் டேக்குள்ளே லிங்க் டேக், hrefல வந்து பார்த்தீங்கன்னா அந்த CSS ஃபைல்
ஃபைல் நேம் வந்து ஸ்டைல் வித் எக்ஸ்டென்ஷன் வந்து .css. நெக்ஸ்ட் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலை வந்து நான் index.html ஃபைலில் இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஸோ பாடி டேக்குள்ளே பாட்டமில் ஸ்கிரிப்ட் டேக், சோர்ஸில் வந்து app.js. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐகான்ஸ் வந்து தேவைப்படும். ஸோ ஐகான்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா icon's லைப்ரரி வந்து நான் யூஸ் பண்ணுறேன். இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஸோ இந்த லிங்க்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து CDN ஒன்று இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே CDN வந்து டிஸ்பிளே ஆகும். அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு டேக்குள்ளே ஒரு லிங்க் டேக், hrefல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காப்பி பண்ணதை வந்து பேஸ்ட் பண்ணணும். ஓகே, நெக்ஸ்ட்டு ப்ரௌசரில் லைவ் ரீலோடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா VS Code எக்ஸ்டென்ஷன் லைவ் சர்வர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ரைட் கிளிக், ஓப்பன் வித் லைவ் சர்வர். ஸோ சர்வர் இஸ் ஸ்டார்டட் அட் போர்ட் நம்பர் 5500. ப்ரௌசரில் போயிட்டு சர்ச் பாரில் localhost:5500 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த HTML பேஜ் வந்து வியூ ஆகும். ஸோ அலோவல் என்ற டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ பாடி டேக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா இந்த h1 டேக்கை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாடி டேக்குள்ளே ஃபஸ்ட்டு ஒரு div tag வித் கிளாஸ் நேம் வந்து header. நெக்ஸ்ட்டு header div எலமெண்ட்டுக்குள்ளே ஒரு h1 tag, டெக்ஸ்ட் வந்து இமேஜ் ஸ்லைடர். அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு div tag வித் கிளாஸ் நேம் வந்து இமேஜ் ஸ்லைடர். ஓகே, ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா style.css ஃபைல். ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செலக்டர் பேடிங் வந்து 0. நெக்ஸ்ட்டு மார்ஜின் 0. பாக்ஸ் சைஸிங் வந்து border பாக்ஸ். நெக்ஸ்ட்டு ஃபாண்ட் ஃபேமிலி டைம்ஸ் நியூ ரோமன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாடி எலமெண்ட் செலக்ட் பண்ணிக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து லீனியர் கிரேடியன்ட், டைரக்ஷன் டு ரைட். ஃபஸ்ட்டு கலர் வந்து #480048. நெக்ஸ்ட் வந்து C04848. அதுக்கப்புறமா டெக்ஸ்ட் கலர் வந்து லைட் க்ரீன். ஓகே, டெக்ஸ்ட் கலர் வந்து பார்த்தீங்கன்னா லைட் க்ரீன். நெக்ஸ்ட் வந்து அந்த எடர் கிளாஸ். ஸோ எடர் கிளாஸில் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர். அதுக்கப்புறம் வந்து அந்த இமேஜ் ஸ்லைடர் கிளாஸ், இமேஜ் ஸ்லைடர் மார்ஜின் டாப் வந்து ஒரு 4 rem. நெக்ஸ்ட்டு வித் வந்து 100%. நெக்ஸ்ட்டு ஹைட் 60 viewport ஹைட். அதுக்கப்புறமா பார்டர் வந்து 1 pixel solid black. நெக்ஸ்ட்டு கிரிட் வந்து போடுறேன். ஸோ டிஸ்பிளே கிரிட். அதுக்கப்புறமா காலம் வந்து கிரிட் டெம்ப்ளேட் காலம்ஸ், ஒரே ஒரு காலம், சைஸ் வந்து 100%. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ரோஸ். ஸோ கிரிட் டெம்ப்ளேட் ரோஸ், ஒரே ஒரு ரோ, 100%, சைஸ் வந்து 100%. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா JavaScript app.js ஃபைல். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இமேஜ் ஸ்லைடர் div எலமெண்ட் ரெஃபரன்ஸ் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ app.js ஃபைல் const image_slider ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் query selector மெத்தட். இதில் வந்து அந்த கிளாஸ் நேம் வந்து நான் கொடுக்குறேன்
டாட் இமேஜ் டேஷ் ஸ்லைடர். ஓகே, நெக்ஸ்ட்டு இன்னொரு வேரியபிள் ஒன்று நான் போடுறேன், ஆக்டிவ் ஸ்லைடு வேரியபிள். 0 வேல்யூ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஸோ இப்போ ஆக்டிவ் ஸ்லைடில் 0ன்னு இருந்துச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதே வந்து ஆக்டிவ் ஸ்லைடில் 1 சேஞ்ச் ஆயிடுச்சுன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் இமேஜ் தான் டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்லைடில் நான் 0 வேல்யூ வந்து நான் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி டைரக்ஷன். ஸோ டைரக்ஷன் வந்து நான் ரைட்டுன்னு கொடுக்குறேன். ஸோ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஃபஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறமா வந்து நமக்கு இமேஜஸ் வந்து சேஞ்ச் ஆகணும். ஸோ இப்போ 0னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் வந்து நமக்கு ரைட்டில் இருக்கிற இமேஜஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டைரக்ஷன் வந்து நான் ரைட்டுன்னு கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த இமேஜ் ஸ்லைடரில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து அந்த ஃபார்வர்ட் பேக்வேர்டு ஏரோ வந்து நம்ம கொடுப்போம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 வேரியபிள் வந்து நான் டிக்ளேர் பண்ணிடுறேன், ஃபார்வர்ட் நெக்ஸ்ட்டு பேக்வேர்டு. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இமேஜஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஜாவாஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணி இந்த இமேஜஸ்லாம் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் ஃபெச் மெத்தட் யூஸ் பண்ணி இந்த 5 இமேஜஸ் வந்து நான் ஃபெச் பண்ண போகிறேன். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகே, நெக்ஸ்ட்டு இமேஜஸ் ஒரு அசிங்க் ஃபங்க்ஷன் ஒன்று நான் போடுறேன், ஈக்குவல் டு சிங்க் கீவேர்ட். ஸோ ஒரு அசிங்க் ஃபங்க்ஷனாக கண்டிப்பாக உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவைட் கீவேர்டு வந்து யூஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு கான்ஸ்டன்ட் image1 வேரியபிள் ஈக்குவல் டு await கீவேர்ட். இதில் வந்து fetch image ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட URL வந்து நான் பாஸ் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கரண்ட் ஃபோல்டரில் இருந்து இமேஜஸ் ஃபோல்டரில் india.jpg. நெக்ஸ்ட் அந்த fetch image ஃபங்க்ஷன் வந்து நான் போடுறேன், fetch image. ஸோ நான் பாஸ் பண்ண URL வந்து நான் பேராமீட்டரில் நான் கெட் பண்ணிக்கிறேன். ஸோ பேராமீட்டரில் URL. ஓகே, ஸோ இந்த fetch image ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ரிட்டர்னில் வந்து பார்த்தீங்கன்னா fetch மெத்தட் வந்து நான் கால் பண்ணுறேன். கால் பண்ணும்போது அந்த URL வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். இப்போ இந்த fetch மெத்தட் வந்து ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்னா தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த தென் மெத்தடில் ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் ஒன்று நான் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா நான் ரெஸ்பான்ஸை வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன் பேராமீட்டரில். நெக்ஸ்ட்டு அந்த பாடியில் வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்பான்ஸ் டாட் பிளாக் மெத்தட் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இந்த பிளாக் மெத்தட் வந்து என்ன பண்ணணும்னா ஒரு பிளாக் ஆப்ஜெக்ட் வந்து ரிட்டர்ன் பண்ணும். அந்த பிளாக் ஆப்ஜெக்ட்டில் வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த இமேஜோட இன்ஃபர்மேஷன் வந்து இருக்கும் அந்த பிளாக் ஆப்ஜெக்ட்டில். ஓகே, ஸோ இந்த பிளாக் மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராமிஸ் வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்னா இந்த தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இந்த தென் மெத்தடில் வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ அந்த ஃபங்க்ஷனில் பேராமீட்டரில் வந்து பிளாக் வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு பாடியில் ரிட்டர்ன். ஸோ என்ன நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன்னா URL வந்து நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ URL ஆப்ஜெக்ட் டாட் கிரியேட் ஆப்ஜெக்ட் URL மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பிளாக் வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த கிரியேட் ஆப்ஜெக்ட் URL மெத்தட் வந்து என்ன பண்ணுன்னா ஒரு ஸ்பெசிஃபைட் பிளாக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு URL வந்து கிரியேட் பண்ணும். ஓகே, ஸோ அந்த URL வந்து நான் ரிட்டர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ ரிட்டர்ன் பண்ணிட்டு நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னா image1 என்ற வேரியபிள்குள்ளே நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு லைனில் இந்த fetch image. ஓகே, ஸோ இந்த fetch image ஃபங்க்ஷன் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ கால் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா URL வந்து நான் பாஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து போகும் பேராமீட்டரில் அந்த URL வந்து நான் கெட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணும், இந்த ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிட்டர்ன் ஆன வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா image1 என்ற வேரியபிள்குள்ளே ஸ்டோர் ஆயிடும். ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாம் முடிச்சதுக்கப்புறமா தான் நமக்கு என்ன ஆகும்னா நெக்ஸ்ட் லைனுக்கு வந்து மூவ் ஆகும். ஓகே, ஸோ அதான் await கீவேர்டு.
நெக்ஸ்ட் லைனில் கான்ஸ்ட் image to variable equal to await keyword fetch image function அதில் வந்து நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த images ஃபோல்டருக்குள்ளே london.jpg next const image 3 equal to await keyword fetch image dot slash images folder Switzerland dot jpg. Okay, next const image 4 variable equal to await keyword. Next fetch image dot slash images folder greenland dot jpg. Okay, next const image 5 equal to await keyword fetch image dot slash images folder okay, next one பார்த்தீங்கன்னா canada dot jpg. ஓகே, ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா 5 images வந்து நம்ம கெட் பண்ணியாச்சு, ஃபெச் பண்ணியாச்சு. ஸோ மொத்தமாக 5 images வந்து ஃபெச் பண்ணக்கப்புறமா ஒரு ஓகே எல்லாத்தையும் வந்து நான் ஒரு அரேயில் வந்து ரிட்டர்ன் பண்ணிடுறேன். ஸோ ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து image 1, நெக்ஸ்ட்டு image 2, image 3, image 4, image 5. ஓகே, ஸோ மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரேயில் வந்து நான் ரிட்டர்ன் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு இமேஜ் ஆப்ஜெக்ட் அரே ஒன்று நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஜஸ்ட் ஒரு எம்டி அரே வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து அந்த இமேஜஸ் ஃபங்க்ஷனை வந்து நான் கால் பண்ணிக்கிறேன், இந்த ஃபங்க்ஷனை. ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு அசிங்க் ஃபங்க்ஷன். ஸோ அந்த ஃபங்க்ஷன் வந்து ஒரு ப்ராமிஸை வந்து ரிட்டர்ன் பண்ணும். ஸோ அந்த ப்ராமிஸ் வந்து ரிசால்வ்னா தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இந்த தென்னில் வந்து ஒரு கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து நான் கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா பேராமீட்டரில் வந்து நான் டேட்டா வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அந்த டேட்டாவில் வந்து என்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த அரே வந்து இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே ஒரு வேரியபிள் வந்து போட்டுக்கிறேன். ஐன்ற வேரியபிள்குள்ளே 0 வேல்யூ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் அந்த டேட்டா வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரே. ஸோ டாட் ஃபார் ஈச் மெத்தட் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ லூப்பிங் பண்ணுறேன். ஒரு எலமெண்ட்டையும் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டேட்டான்னு வச்சுக்கிறேன். இப்போ இந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா ஒரு div எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ கான்ஸ்ட் div ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட் மெத்தட். ஸோ இதில் வந்து அந்த div எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ அந்த எலமெண்ட் நேம் வந்து div. நெக்ஸ்ட் அந்த div எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணுறேன், இமேஜ் கிளாஸ். ஓகே, நெக்ஸ்ட் நான் எங்கே அப்பன் பண்ண போகிறேன்னு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் ஸ்லைடருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் கிளாஸ் இமேஜ் div எலமெண்ட் வந்து வரும். ஸோ ஃபஸ்ட் வந்து இமேஜ் ஸ்லைடர் டாட் அப்பண்ட் சைல்டு மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா இந்த div எலமெண்ட்டு வந்து நான் பாஸ் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு இமேஜ் எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ கான்ஸ்ட் இமேஜ் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் க்ரியேட் எலமெண்ட் மெத்தட். ஸோ இந்த மெத்தடில் வந்து அந்த டேக் நேம் வந்து நம்ம கொடுக்கணும், img. டேக் நேம் வந்து img. நெக்ஸ்ட்டு அந்த இமேஜுக்கு வந்து பார்த்திங்கன்னா சோர்ஸ் வந்து கொடுக்கணும். ஸோ சோர்ஸ் ப்ராப்பர்ட்டியில் இந்த டேட்டா வந்து நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட்டு ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்ட் வந்து கொடுக்கணும். ஸோ டாட் ஆல்ட்
ப்ராப்பர்ட்டி ஈக்குவல் டு டெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் ஸ்லைடு. ஓகே, ஸோ நான் எங்கே அப்பன் பண்ணுறேன்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த div எலமெண்ட் நம்ம க்ரியேட் பண்ண அந்த div எலமெண்ட்டில் வந்து நான் அப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ பேரண்ட் எலமெண்ட் வந்து div டாட் அப்பன் சைல்டு மெத்தடில் வந்து அந்த இமேஜ் டேக் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ ஒரு எலமெண்ட்டையும் நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னா இந்த இமேஜ் ஆப்ஜெக்டில் இருக்கிற அந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் அந்த அரேயில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஸோ இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் இன்னும் கொடுக்குறேன் ஈக்குவல் டு இமேஜ். ஓகே, ஸோ அந்த ஒரு இமேஜ் எலமெண்ட்டையும் நான் எங்கே ஸ்டோர் பண்ணுறேன்னா இந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் அரேயில் வந்து நான் ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ ஐயில் வந்து பார்த்திங்கன்னா இனிஷியல் என்ன வேல்யூ இருக்குது 0. அப்படின்னா 0 டு இண்டெக்ஸ் பொசிஷனில் ஃபஸ்ட் இமேஜ் எலமெண்ட் வந்து இருக்கும். ஓகே, ஸோ நமக்கு ஒரு எலமெண்ட்டாக ஸ்டோர் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிறேன், ஐயை வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஐயோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா 1ன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இமேஜ் வந்து ஸ்டோர் ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. 1 2 3 4 5. ஓகே, ஓகே, ஸோ 5 இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நம்ம கிளாஸ் வந்து ஆட் பண்ணியிருக்கோம் அந்த div எலமெண்ட்டுக்கு இமேஜ் கிளாஸ். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா CSS ஸ்டைல்ஸ் வந்து நம்ம போடலாம். ஸோ டாட் இமேஜ் கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஸோ காலம் வந்து பார்த்திங்கன்னா காலம் வந்து ஃபஸ்ட்டு காலம், நெக்ஸ்ட்டு ரோ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ரோ, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட் வந்து இமேஜ் டேக். ஸோ இமேஜ் டேக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டாக் ஆர்டர் வந்து கொடுக்குறேன் 0. நெக்ஸ்ட்டு வித் வந்து 100%. நெக்ஸ்ட்டு ஹைட் வந்து 100%. ஓகே, அதுக்கப்புறமா ஆக்டிவ் கிளாஸ் வந்து நான் போடுறேன். ஸோ நம்ம இந்த ஆக்டிவ் கிளாஸ் நெக்ஸ்ட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஜாவாஸ்கிரிப்டில் வந்து ஆட் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சிஎஸ்எஸ் ஸ்டைல்ஸ் வந்து நம்ம போட்டுடலாம். ஸோ ஆக்டிவ் கிளாஸில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்ம் ட்ரான்ஸ்லேட் எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு கொடுக்குறேன். ஸோ நமக்கு பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஓகே, ஸோ எந்த எலமெண்ட்டுக்கு வந்து இந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து ஆட் ஆகுதோ அந்த எலமெண்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ நம்மளால் அந்த எலமெண்ட்டை வந்து வியூ பண்ண முடியும். ஓகே, நெக்ஸ்ட் வந்து லெஃப்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்லேட் எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் வந்து ஒரு 100% வந்து நான் தள்ளிடுறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா எந்த எலமெண்ட்டுக்கு வந்து லெஃப்ட் கிளாஸ் வந்து ஆட் ஆகுதோ அந்த எலமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட்டில் மூவ் ஆயிரும். ஒரு 100%க்கு வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆயிரும். ஸோ நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ரைட்டு. ஸோ ரைட்டில் வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்லேட் எக்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 100% கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது வந்து -100%, இது வந்து 100%. ஓகே, ஸோ எந்த எலமெண்ட்டுக்கு வந்து ரைட் கிளாஸ் வந்து ஆட் ஆகுதோ அந்த எலமெண்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ரைட்டில் மூவ் ஆயிடும். ஓகே, ஸோ நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ரைட்டில் ஒரு 100% வந்து பார்த்திங்கன்னா மூவ் ஆகும், நம்மளால் வந்து பார்க்க முடியாது. ஓகே, நெக்ஸ்ட்டு நம்மளோட டாஸ்க் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைடை வந்து சேஞ்ச் பண்ணணும். ஸோ app.js ஃபைல் ஸ்லைடை சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் போடுறேன், சேஞ்ச் ஸ்லைட். நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல்ஸ் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செப்பரேட்டாக ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று நான் போடுறேன், அப்ளை ஸ்டைல்ஸ். ஓகே, இப்போ இந்த சேஞ்ச் ஸ்லைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்லைடு வந்து நான் செக் பண்ணுறேன். ஆக்டிவ் ஸ்லைடு வந்து அந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் டாட் லென்த் -1. ஸோ ரெண்டு வேல்யூமே சேமாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னு வந்து பார்த்திங்கன்னா இப்போ கரண்ட்டாக வந்து என்ன அர்த்தம்னா கரண்ட்டாக வந்து லாஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ இமேஜ் ஆப்ஜெக்ட்
பார்த்தீங்கன்னா 5 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 5 5 minus 1 4. ஓகே, ஸோ ஆக்டிவ் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா 4ன்னு இருந்துச்சுன்னா 4 ஈக்குவல்ஸ் 4 அப்படின்னா லாஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னு அர்த்தம். அப்படின்னா நம்ம என்ன பண்ணோன்னா திரும்ப ரிவர்ஸில் வந்து மூவ் பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ ப்ரீவியஸ் இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் ஸ்லைடு வந்து நான் டிக்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். டைரக்ஷன் வந்து லெஃப்ட். ஓகே, அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து இன்னொரு கண்டிஷன் எல்ஸ் இஃப் சப்போஸ் ஆக்டிவ் ஸ்லைடு வந்து 0 வந்துச்சுன்னா, அதாவது ஃபஸ்ட்டு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுதுன்னா நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், ஆக்டிவ் ஸ்லைடு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ ரைட்டில் மூவ் பண்ண வைக்கணும். ஸோ டைரக்ஷன் வந்து ரைட். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் எல்ஸ் இஃப் இப்போ ஆக்டிவ் ஸ்லைடு வந்து கிரேட்டர் தென் 0வாக இருந்துச்சுன்னா அதுக்கப்புறமா இன்னொரு கண்டிஷன் வந்து நான் கொடுக்குறேன். டைரக்ஷன் வந்து ரைட்டாக இருக்கணும். ரைட். ஓகே, ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா நமக்கு வந்து நெக்ஸ்ட் இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணுறேன், ஆக்டிவ் ஸ்லைடு வந்து நான் இன்க்ரிமெண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு எல்ஸ் இஃப் இன்னொரு கண்டிஷன் சப்போஸ் ஆக்டிவ் ஸ்லைடு வந்து லெஸ் தென் இமேஜ் ஆப்ஜெக்ட் டாட் லென்த் -1. ஓகே, ஸோ இங்கே வந்து டாட் லென்த் மட்டும் நான் கொடுக்குறேன். ஸோ ஆக்டிவ் ஸ்லைடில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ லென்த் வந்து 5. ஓகே, இப்போ ஆக்டிவ் ஸ்லைடு வந்து 4 இருக்குன்னா என்ன பண்ணணும், நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும். ஸோ அண்ட் நெக்ஸ்ட் என்னவாக இருக்கணும்னா டைரக்ஷன் வந்து லெஃப்டாக இருக்கணும். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருந்துச்சுன்னா நான் என்ன பண்ணிடுறேன், டிக்ரிமெண்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டிவ் ஸ்லைடில் 2ன்னு இருக்குது. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் ஸ்லைடில் 2ன்னு இருக்குது. 2 வந்து லெஸ் தென் 5 ஆகும். கண்டிஷன் வந்து ட்ரூ. 2 வந்து லெஸ் தென் 5. நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் வந்து லெஃப்ட்டில் இருக்கணும். அப்படின்னா நமக்கு என்ன ஆகணும்னா ஆக்டிவ் ஸ்லைடில் 2வாக இருக்கிறது தான் நம்ம 1 ஆகணும். ஓகே, ஸோ அதுக்காக நான் என்ன பண்ணியிருக்கேன், ஆக்டிவ் ஸ்லைடு வந்து நான் டிக்ரிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஓகே, ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். சப்போஸ் டைரக்ஷன் வந்து ரைட்டாக இருந்துச்சுன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகே, ஸோ இப்போ 2வாக இருக்கும்போது என்ன ஆகும், 2வாக இருக்குது, டைரக்ஷன் ரைட்டாக இருக்குன்னா நமக்கு என்ன ஆகணும், ஆக்டிவ் ஸ்லைடு வந்து இன்க்ரிமெண்ட் ஆகணும். அப்போ தான் நெக்ஸ்ட் இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதே டைரக்ஷன் லெஃப்ட்டாக இருந்துச்சுன்னா நம்ம ப்ரீவியஸ் இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். இப்போ ஆக்டிவ் ஸ்லைடில் 2வாக இருந்துச்சுன்னா டைரக்ஷன் லெஃப்ட்டாக இருந்துச்சுன்னா நமக்கு ப்ரீவியஸ் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். அப்படின்னா என்ன ஆகணும்னா ஆக்டிவ் ஸ்லைடு 1ஆக இருந்தால்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகும். ஓகே, இதே வந்து ஆக்டிவ் ஸ்லைடில் 2வாக இருக்குது, 2 வந்து கிரேட்டர் தென் 0 தான். நெக்ஸ்ட் டைரக்ஷன் வந்து ரைட்டாக இருக்குது. அப்படின்னா இந்த ஸ்டேட்மெண்ட் தான் எக்ஸிக்யூட் ஆகும். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது, ஒரு கண்டிஷன் வந்து ஃபெயில் ஆகும். அதனால தான் நான் ஆண்ட் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ டைரக்ஷன் ரைட்டாக இருக்குன்னா நமக்கு நெக்ஸ்ட் இமேஜஸ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணோன்னா ஆக்டிவ் ஸ்லைடு வந்து இன்க்ரிமெண்ட் பண்ணியிருக்கணும். ஓகே, இதே வந்து ஃபஸ்ட் இமேஜ் வந்துச்சுன்னா நமக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும், டைரக்ஷன் வந்து ரைட்டு. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் இமேஜ் டிஸ்பிளே ஆகுனா நெக்ஸ்ட்டு அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம டிக்ரிமெண்ட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு டைரக்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன் லெஃப்ட். ஓகே, ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஸ்டைல்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே பாடியில் வந்து அந்த இமேஜ் ஆப்ஜெக்ட் டாட் ஃபார் ஈச் மெத்தட். ஸோ ஒரு எலமெண்ட்டையும் டேட்டான்னு வச்சுக்கிறேன். நெக்ஸ்ட்டு இண்டெக்ஸ் வேல்யூ வந்து நான் கொடுக்குறேன். இப்போ ஆக்டிவ் ஸ்லைடும் இண்டெக்ஸ் வேல்யூவும் சேமாக இருந்துச்சுன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்டிவ் ஸ்லைடில் 0, இண்டெக்ஸ் வேல்யூ 0 அப்படின்னா ஃபஸ்ட் எலிமெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிஸ்பிளே பண்ண வைக்கணும். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் மெத்தடில் அந்த ஆக்டிவ் கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ப்ரீவியஸாக நான் என்ன பண்ணிடுறேன், டேட்டா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த லெஃப்ட் கிளாஸ், அதுக்கப்புறமா டேட்டா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் மெத்தடில் ரைட் கிளாஸை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ கண்டிஷன் ட்ரூ வந்துச்சுன்னா ஆக்டிவ் கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் எல்ஸ் இஃப் சப்போஸ் ஆக்டிவ் ஸ்லைடு வந்து லெஸ் தென் இண்டெக்ஸ் இருந்துச்சுன்னா, ஓகே, ஸோ இண்டெக்ஸ் வேல்யூவோட ஆக்டிவ் ஸ்லைடு வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா என்ன அர்த்தம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டிவ் ஸ்லைடு வந்து 2ன்னு இருக்குது, இண்டெக்ஸ் வேல்யூ வந்து 3ன்னு இருக்குது. அப்படின்னா என்ன அர்த்தம்,
டூ செகண்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் இண்டெக்ஸ் பொசிஷனில் இருக்கிற இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். அதுக்கு மேலே இருக்கிற இமேஜஸ் வந்து நம்ம ரைட்டில் மூவ் பண்ண வைக்கணும். ஓகே, ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆட் மெத்தடில் ரைட் கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ ரைட்டில் வந்து மூவ் ஆயிரும். அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், டேட்டா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் அந்த லெஃப்ட் அண்ட் ஆக்டிவ் கிளாஸ் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டேட்டா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் ஆக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டிவ் ஸ்லைடு வந்து பார்த்திங்கன்னா 0ன்னு இருக்குது. அப்போனா அந்த எலமெண்ட் வந்து அந்த ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகும். அதுக்கப்புறம் இருக்கிற இமேஜஸ் வந்து நம்ம வந்து மூவ் பண்ண வைக்கணும். ஸோ நான் எங்கே மூவ் பண்ணுறேன், ரைட்டில் வந்து மூவ் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன், எல்ஸ் இஃப் ஆக்டிவ் ஸ்லைடு வந்து கிரேட்டர் தென் இண்டெக்ஸாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணோம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஆக்டிவ் ஸ்லைடு வந்து லாஸ்ட் 4ன்னு இருக்குது. அப்படின்னா லாஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி இருக்கிற இமேஜஸ்லாம் நம்ம எங்கே மூவ் பண்ணோன்னா லெஃப்ட்டில் வந்து மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டேட்டா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ஆடில் லெஃப்ட் கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ அந்த ப்ரீவியஸாக இருக்கிற இமேஜஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ எப்போ தான் இது நடக்கும்னு வந்து பார்த்திங்கன்னா ஆக்டிவ் ஸ்லைடு வந்து இண்டெக்ஸோட கிரேட்டராக இருந்துச்சுன்னா. ஓகே, ஸோ அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணிடுறேன், டேட்டா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் மெத்தடில் ஆக்டிவ் கிளாஸ் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு டேட்டா டாட் கிளாஸ் லிஸ்ட் டாட் ரிமூவ் மெத்தடில் ரைட் கிளாஸ் வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். ஸோ இந்த ஆப்ரேஷன் வந்து பெர்ஃபார்ம் ஆனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும்னா அந்த கரெக்டான இமேஜை வந்து வியூ பண்ண முடியும். ஓகே, ஸோ இங்கே சேஞ்ச் ஸ்லைட் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டிஷனில் நான் என்ன பண்ணுறேன், வேல்யூ சேஞ்ச் பண்ணக்கப்புறமா அப்ளை ஸ்டைல்ஸ் மெத்தடை வந்து நான் கால் பண்ணிடுறேன். அப்ளை ஸ்டைல்ஸ் மெத்தட் நான் கால் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே, ஸோ இங்கே இந்த தென் மெத்தடில் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கேன், ஒரு டிவ் எலமெண்ட்டை வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ணியிருக்கேன், அந்த டிவ் எலமெண்ட்டை வந்து நான் இமேஜ் ஸ்லைடருக்குள்ளே வந்து நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறமா ஒரு இமேஜ் எலமெண்ட் வந்து நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த இமேஜ் எலமெண்ட்டை நான் எங்கே போட்டிருக்கேன், அந்த டிவ் எலமெண்ட், ஸோ நம்ம க்ரியேட் பண்ண இந்த டிவ் எலமெண்ட்டுக்குள்ளே வந்து நான் போட்டிருக்கேன். ஸோ இந்த ப்ராசஸ்லாம் முடிஞ்சக்கப்புறமா தென் மெத்தட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த தென் மெத்தடில் ஒரு கால் பேக் ஃபங்க்ஷன் ஒன்று நான் கொடுக்குறேன். ஃபஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், அப்ளை ஸ்டைல்ஸ் மெத்தட் வந்து நான் கால் பண்ணுறேன். இப்போ இனிஷியலாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்தியா வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைடை வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா செட் இன்டர்வல் மெத்தட், அதில் வந்து எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஸ்லைட், நெக்ஸ்ட் வந்து அப்ளை ஸ்டைல்ஸ் மெத்தட் வந்து நான் கால் பண்ணுறேன். ஸோ இப்போ இனிஷியலாக வந்து இந்தியா வந்து டிஸ்பிளே ஆகும். நெக்ஸ்ட் இந்தியாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன் வந்து டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன ஆகுது, ஓவர்ஃப்ளோ ஆகுது. ஸோ அந்த ஓவர்ஃப்ளோவை வந்து நான் ஹிடன் பண்ணுறேன். ஸோ ஓவர்ஃப்ளோ ஹிடன். ஓகே, நெக்ஸ்ட் அந்த மூவிங் எஃபெக்ட் வந்து கொண்டு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த இமேஜ் டேக்கில் ட்ரான்சிஷன் ப்ராப்பர்ட்டி நேம் வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் ப்ராப்பர்ட்டி, நெக்ஸ்ட் ஒரு 0.4 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஸோ இனிஷியலாக வந்து தாஜ்மஹால் இந்தியா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லண்டன். ஓகே, ஸோ இந்தியாவுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா லண்டன், அதுக்கப்புறம் தான் சுவிட்சர்லாண்ட், நெக்ஸ்ட் வந்து கிரீன்லாண்ட், ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா கனடா வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ லாஸ்ட் இமேஜுக்கு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரீவியஸ் இமேஜஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஸ்பிளே ஆகணும். ஸோ இப்போ வந்து கிரீன்லாண்ட், நெக்ஸ்ட்டு சுவிட்சர்லாண்ட், லண்டன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் இமேஜுக்கு வருது.
ஸோ ஃபஸ்ட் இமேஜ் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா. திரும்ப இந்த ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஓகே, ஸோ எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட்டு டாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ஸ்லைடரில் நம்ம பேக்வேர்டு அண்ட் ஃபார்வேர்டு ஏரோ வந்து நம்ம ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அதை கிளிக் பண்ணால் நமக்கு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகே, அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா index.html ஃபைல். ஸோ இந்த இமேஜ் ஸ்லைடருக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐ டேக், நெக்ஸ்ட்டு இன்னொரு ஐ டேக், கிளாஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ கிளாஸ் வந்து பார்த்திங்கன்னா அயனிகான்ஸ் லைப்ரரி. ஓகே, ஸோ இதில் சர்ச்சில் வந்துட்டு ஏரோன்னு கொடுக்குறேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்வேர்டு ஏரோ. ஸோ இதை நான் கிளிக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் அந்த ஓகே, ஸோ இந்த ஏரோ வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேக்வேர்டு ஏரோ. ஸோ அந்த கிளாஸ் நேம் வந்து நான் காப்பி பண்ணிட்டேன். இந்த கிளாஸில் வந்து நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபார்வர்டு ஏரோ. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸ்டைல்ஸ் வந்து நம்ம போடலாம். ஸோ style.css ஃபைலில் ஃபஸ்ட்டு வந்து ஐ டேக், ஸ்டாக் ஆர்டர் வந்து 1. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐகான்ஸ் வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு டெக்ஸ்ட் கலர் வந்து பிளாக், ஃபாண்ட் சைஸ் 3 rem. நெக்ஸ்ட்டு பொசிஷன் வந்து அப்சல்யூட். பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர். ஓகே, பேக்ரவுண்ட் கலர் வந்து #48 0048. நெக்ஸ்ட்டு பேடிங் வந்து ஒரு 15 பிக்சல், டாப் பாட்டம், லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 5 பிக்சல். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா இந்த பேக்வேர்டு ஏரோ. ஸோ iOS arrow back கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ டாப் வந்து ஒரு 45%. நெக்ஸ்ட் அதை சென்டராக கொண்டு வரதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ட்ரான்ஸ்ஃபார்மில் ட்ரான்ஸ்லேட் y அதில் வந்து பார்த்திங்கன்னா -50%. நெக்ஸ்ட்டு பார்டர் வந்து பார்டர் டாப் லெஃப்ட் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன் ஒரு 6 பிக்சல். நெக்ஸ்ட் அதே மாதிரி டாப்பில் கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் அதே மாதிரி பாட்டம். ஸோ பார்டர் பாட்டம் லெஃப்ட் ரேடியஸ் வந்து பார்த்திங்கன்னா 6 பிக்சல். ஓகே, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்டு ஏரோ. நெக்ஸ்ட் அதே மாதிரி ஃபார்வேர்டு ஏரோக்கு iOS arrow ஃபார்வேர்டு கிளாஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா பொசிஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன். ரைட் வந்து 0. நெக்ஸ்ட்டு டாப் வந்து 45%. நெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்லேட் y -50%. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பார்டர் டாப்பு ரைட் ரேடியஸ் வந்து 6 பிக்சல். நெக்ஸ்ட்டு பார்டர் பாட்டம் ரைட் ரேடியஸ் வந்து 6 பிக்சல்.
நெக்ஸ்ட் இந்த ரெண்டு கிளாஸை வந்து நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ்ஸ் ஓவர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கோலன் ஓவர், மூவ்ஸ் ஓவர் பண்ணும்போது கர்சர் வந்து பாயிண்டர். நெக்ஸ்ட்டு பேக்ரவுண்ட் கலர் வந்து ஆஷ் C04848. ஓகே, ஸோ ஓவர் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேக்வேர்டு அந்த ஃபார்வர்ட் ஏரோ வந்து நான் கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ app.js ஃபைல், இந்த செட் இன்டர்வெல்ல இந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சேஞ்ச் ஸ்லைட் மெத்தட் மட்டும் கால் பண்ண போதும். ஸோ இந்த அப்ளை ஸ்டைல்ஸ் மெத்தட் வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் இந்த தென்னில் ஃபஸ்ட் வந்து ஃபார்வர்ட் வந்து நான் கெட் பண்ண போகிறேன். ஸோ ஃபார்வர்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கொரி செலக்டர் மெத்தட், கிளாஸ் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஃபார்வர்ட் வந்து நம்ம கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி பேக்வர்ட், ஸோ பேக்வர்ட் ஈக்குவல் டு டாக்குமெண்ட் ஆப்ஜெக்ட் டாட் கொரி செலக்டர் மெத்தட், கிளாஸ் நேம் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரெண்டு ஏரோ வந்து கெட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபார்வர்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆன் கிளிக் ஈவெண்ட் லிசனர் வந்து நான் போடுறேன். ஸோ டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர், ஆன் கிளிக் ஈவெண்ட். ஸோ கிளிக் பண்ணக்கப்புறமா இந்த கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். அந்த கால்பேக் ஃபங்க்ஷனில் நான் என்ன பண்ண போகிறேன்னா டைரக்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ண போகிறேன். டைரக்ஷன் வந்து ரைட். ஸோ ஃபார்வர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா சேஞ்ச் ஆகிடணும். ஸோ ரைட் டைரக்ஷன் வந்து வரணும். நெக்ஸ்ட் வந்து அப்ளை ஸ்டைல்ஸ் நான் கால் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் அதே மாதிரி பேக்வேர்டுக்கு, ஸோ பேக்வேர்ட் டாட் ஆட் ஈவெண்ட் லிசனர் மெத்தட். ஸோ ஆன் கிளிக் ஈவெண்ட், கிளிக் பண்ணக்கப்புறமா கால்பேக் ஃபங்க்ஷன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே டைரக்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். டைரக்ஷன் வந்து லெஃப்ட். நெக்ஸ்ட்டு அப்ளை ஸ்டைல்ஸ் மெத்தட் வந்து நான் கால் பண்ணிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை ஸ்டைல்ஸ் ஃபங்க்ஷனுக்குள்ளே ஃபஸ்ட்டு வந்து ஒரு கண்டிஷன் வந்து நான் செக் பண்ணுறேன். ஸோ ஆக்டிவ் ஸ்லைடு வந்து 0 வந்துச்சுன்னா நமக்கு என்ன ஆகணும், ஸோ ஆக்டிவ் ஸ்லைடு 0 வந்துச்சுன்னா ஃபஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ ஃபஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும்போது இந்த பேக்வேர்ட் ஏரோ வந்து எனக்கு டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ பேக்வேர்ட் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து நன். நெக்ஸ்ட் இன்னொரு கண்டிஷன் எல்ஸ் இஃப் இதே வந்து ஆக்டிவ் ஸ்லைடு வந்து ஈக்குவல்ஸ் இமேஜ் ஆப்ஜெக்ட் டாட் லென்த் -1. ஸோ அப்போனா வந்து பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும்போது இந்த கண்டிஷன் வந்து ட்ரூ ஆகும். ஸோ கண்டிஷன் ட்ரூ வந்துச்சுன்னா நமக்கு என்ன பண்ணணும், இந்த ஃபார்வர்ட் ஏரோ வந்து நம்ம ஹைட் பண்ணணும். ஸோ டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஓகே, ஸோ ஃபார்வர்ட் ஏரோ வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே ஆகக்கூடாது. ஸோ ஃபார்வர்ட் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா நன். அப்படி ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவாக இல்லைன்னா எல்ஸ். ஸோ ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூ இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு ஏரோவுமே டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ ரெண்டு ஏரோவுமே டிஸ்பிளே ஆகணும். ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக்வேர்ட் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பிளாக். நெக்ஸ்ட் ஃபார்வர்ட் டாட் ஸ்டைல் டாட் டிஸ்பிளே வந்து பிளாக்.
ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பேக்வேர்ட் ஆரோ நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஒர்க் ஆகலை. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு மிஸ்டேக் ஒன்று பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணியிருக்கேன், டைரக்ஷன் வந்து நான் சேஞ்ச் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து அப்ளை ஸ்டைல்ஸ் மெத்தட் வந்து நான் கால் பண்ணியிருக்கேன். ஸோ நமக்கு ஸ்டைல் வந்து அப்ளை ஆயிரும், பட் ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம இங்கே என்ன மெத்தட் வந்து கால் பண்ணோன்னா, சேஞ்ச் ஸ்லைட் மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணணும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்கேயும் சேஞ்ச் ஸ்லைட் மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணணும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஸ்லைட் மெத்தடில் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அப்ளை ஸ்டைல்ஸ் மெத்தட் வந்து நம்ம கால் பண்ணியிருக்கோம். ஓகே, நெக்ஸ்ட் இங்கே செகண்ட்ஸ் வந்து 6.5 செகண்ட்ஸ் வந்து கொடுக்குறேன். ஓகே, டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இனிஷியலாக வந்து இந்தியா வந்து டிஸ்பிளே ஆகுது. ஃபஸ்ட் இமேஜ் டிஸ்பிளே ஆகும்போது வந்து பார்த்திங்கன்னா பேக்வேர்ட் ஆரோ வந்து டிஸ்பிளே ஆகலை. ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. எவ்ரி 6.5 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். இப்போ லாஸ்ட் இமேஜ் வந்து வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ஆரோ வந்து டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இப்போ வந்து அந்த பேக்வேர்ட் ஆரோ நான் கிளிக் பண்ணுறேன். ப்ரீவியஸ் ஸ்லைடு வந்து டிஸ்பிளே ஆகுது. நெக்ஸ்ட்டு எனக்கு டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் டைரக்ஷன். இப்போ நமக்கு ரைட்டில் வந்து மூவ் ஆகும். ஓகே, நெக்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், இந்த ஃபார்வர்ட் ஆரோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட்டு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகுது. நெக்ஸ்ட் என்னோட டைரக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ரைட் டைரக்ஷன். ஓகே, ஸோ இந்த ப்ராஜெக்டோட சோர்ஸ் கோடு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் ப்ரொவைட் பண்ணுறேன். ஏதாவது டவுட்ஸ்னால் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இந்த இமேஜ் ஸ்லைடரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் ஒன்று இருக்குது. இப்போ நான் ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். இப்போ நான் ஃபார்வர்ட் ஆரோ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு உடனே வந்து எனக்கு வேறு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகுது. ஓகே, ஸோ எனக்கு எப்படி வந்து ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகணும்னு வந்து பார்த்திங்கன்னா, இப்போ நான் வந்து பேக்வேர்ட் ஆரோ நான் கிளிக் பண்ணக்கப்புறமா எனக்கு ஒரு இப்போ நான் இங்கே இன்டர்வல் வந்து 6.5 செகண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன்னா 6.5 செகண்ட்ஸ்க்கு அப்புறமா தான் எனக்கு இன்னொரு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி நம்ம கோடிங் பண்ணல. ஸோ அதை வந்து நம்ம பண்ணலாம். ஸோ இங்கே நான் என்ன பண்ணுறேன், டைமர் என்ற ஒரு வேரியபிள் ஒன்று நான் டிக்ளேர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இந்த செட் இன்டரில் வந்து அந்த டைமரில் வந்து நான் அசைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறமா இந்த ஃபார்வர்ட் ஆரோ கிளிக் பண்ணக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா அந்த டைமரை வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். ஸோ இன்டர்வலில் வந்து நான் கிளியர் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு திரும்ப டைமர் வேரியபிள்குள்ளே இந்த செட் இன்டர்வலில் வந்து நான் கால் பண்ணிக்கிறேன். ஸோ இதை நான் காப்பி பண்ணிட்டு இங்கே நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். சேம் இந்த லைனை வந்து நான் காப்பி பண்ணிட்டு பேக்வேர்டுக்கும் நான் கொடுக்குறேன். நெக்ஸ்ட் இந்த செகண்ட்ஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ ஒரு 5000 மில்லி செகண்ட்ஸ் வந்து நான் கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். ரீஃப்ரெஷ் பண்ணிடுறேன். ஃபஸ்ட் இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது, பேக்வேர்ட் ஆரோ டிஸ்பிளே ஆகலை. எவ்ரி 5 செகண்ட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். ஓகே, லாஸ்ட் இமேஜ் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா ஃபார்வர்ட் ஆரோ வந்து டிஸ்பிளே ஆகலை.
ஓகே, இப்போ நான் வந்து ஃபார்வர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணுறேன். எனக்கு 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வேறு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகணும். ஓகே, ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ வந்து நான் பேக்வேர்ட் ஏரோ நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு 5 செகண்ட்ஸ் கழிச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்லைடு வந்து சேஞ்ச் ஆகணும், வேறு இமேஜ் வந்து டிஸ்பிளே ஆகணும். ஓகே, ஸோ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஸ்லைடர் வந்து பில்ட் பண்ணிட்டோம். HTML, CSS அண்ட் JavaScript யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இமேஜ் ஸ்லைடர் வந்து பில்ட் பண்ணிட்டோம்.